கடந்த 2011ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி தன்னுடன் உறவு வைத்துக் கொண்டதாக நடிகை விஜயலட்சுமி சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து அவர் அளித்த மனுவில் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார். இதன் காரணமாக தன்னுடன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டார். பின்னர் தன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றிவிட்டதாக அதில் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் நடிகை விஜயலட்சுமி கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கை திரும்ப பெற்றார். ஆனால் காவல்துறை அந்த வழக்கை முழுமையாக முடிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து மீண்டும் நடிகை விஜயலட்சுமி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் ஆண்டு மீண்டும் சீமான் மீது புகார் அளித்தார். அந்த புகாரில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி சீமான் ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் கட்டாயப்படுத்தி 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த புகாரின் அடிப்படையில் மீண்டும் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். அதன் பிறகு செப்டம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சீமானுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகவில்லை. இதற்கிடையே நடிகை விஜயலட்சுமி வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்த நீதிமன்றம் சீமானுக்கு எதிரான நடவடிக்கை இடைக்கால தடை விதித்தது. மேலும் இந்த விவகாரத்தில் இருவரும் பேசி சுமூகமான முடிவை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து சீமானுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு நடிகை விஜயலட்சுமி கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமான் மன்னிப்பு தெரிவித்து கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இதனை சீமான் மீறினால் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் செப்டம்பர் 24ஆம் தேதி வரை சீமானுக்கு நீதிமன்றம் கெடு விதித்திருந்தது. இந்த நிலையில் நடிகை விஜயலட்சுமி மீண்டும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நான் தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்த பொழுது நீதிபதி என்ன சொல்கிறார் என்பதை நான் வீடியோ காலில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்போது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடிகை விஜயலட்சுமிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம், வழக்கை முடித்துக் கொடுங்கள் என்று கேட்டாங்க. நீதிபதி ஏன் நீங்க சமரசமா போக மாட்டேங்கிறீங்க, இதனை சீமான் தரப்பு வக்கீல் சொல்ல முடியாது இல்லையா, நான் சமரசமா போறேன் என்று ஆர்டரை வாங்கினேன், ஆனால் வெளியில் சீமான் சமரசமாக போக மாட்டேன் என்று கூறியதாக தெரிவித்தார். உடனே நீதிபதி சமரசம் செய்ய வலியுறுத்தினார். இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் சீமானிடம் கேட்ட பொழுது யார் அப்படி காட்டினார்கள், என்ன ஆதாரம் இருக்கிறது என்று அனைவரையும் முட்டாளாக்கிவிட்டு செல்கிறார் சீமான். இதனை மீடியாக்காரர்களும் கேட்டுக்கொண்டு அப்படியே செல்கின்றனர். இதனால் மக்களுக்கு யார் பொய் சொல்கிறார்கள், யார் உண்மை சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. தற்பொழுது மக்களுக்கு தெளிவாக தெரியும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் இன்றும் நடிகை குறித்த அவதூறு பேசிய வழக்கில் சீமான் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. நடிகை விஜயலட்சுமிக்கு எதிராக தான் கூறிய அனைத்து அறிக்கைகள் குற்றச்சாட்டுகளையும் திரும்ப பெறுகிறேன், நடிகை விஜயலட்சுமி குறித்து எந்த அவதூறு கருத்தையும் கூற மாட்டேன் என பிரமாண பத்திரத்தில் சீமான் உறுதியளித்துள்ளார். அதேபோல் நான் சீமானால் பாதிக்கப்பட்டுள்ளேன், எனது வாழ்வாதாரத்துக்கான உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் விஜயலட்சுமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சீமான் விஜயலட்சுமி இருவரும் பரஸ்பர மன்னிப்பு கோரிய நிலையில் வழக்கை முடித்து வைத்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதனால் பாலியல் புகார் வழக்கில் இருந்து சீமானுக்கு நிம்மதி கிடைத்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.